ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய கிச்சனில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது நல்ல ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க. இந்த ஸ்வீட் ரெசிபியோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி சொல்லிக்கிட்டே போகலாங்க. அந்தளவுக்கு இதில் வந்து நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. அதே மாதிரி அயன், மல்டிவிட்டமின்ஸ் நிறைஞ்ச இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை வந்து சாப்பிட்லாங்க. இது வந்து ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம். ஒரு 15 நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கனாலும் ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் தாங்க இதில் நம்ம வந்து சேர்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ்னு சொல்கிறத விட நல்ல ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ட்ஸ் தாங்க இதில் நம்ம வந்து சேர்க்க போகிறோம். இப்போ வந்து ராகி மாவு, நான் வந்து கேழ்வரகு மாவு 1 கப் எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா அதே கப் அளவில் 1 கப் வெல்லம் எடுத்துருக்கேங்க. நல்லா பொடி பண்ண வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் பார்த்திங்கன்னா வேர்க்கடலை எடுத்துருக்கேங்க. இதை 3 இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா நெய் எடுத்துருக்கேங்க. நெய் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்தா போதும். அதை ஸ்கிப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நெய்யை ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். எடுத்து கடலையே நான் நல்லா வானிலையில் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுறேன். வறுத்த வேர்க்கடலை இருந்தால் அதை நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ வேர்க்கடலை நல்லா ஆறட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா நான் எடுத்து வச்சுருக்கேன் அந்த கேழ்வரகு மாவு, அதை வந்து ஒரு பவுலில் சேர்க்குறேன். அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரே ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சு எடுக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசையலாம். சப்பாத்தி மாவு பார்த்திங்கனாலும் கொஞ்சம் வந்து டைட்டாக இருக்கும். இதை வந்து கொஞ்சம் லூஸாக நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த மாவு பார்த்திங்கன்னா நம்ம வந்து தோசை தவாவில் போட்டு அடை மாதிரி தட்ட போகிறோம். ஸோ வந்து இது நல்லா வேகணும். அதனால் இது கொஞ்சம் இலகலாக இருந்துச்சுன்னா இது நல்லா வேகும். ஸோ அதனால் இதை வந்து இந்த மாதிரி இலகலாக நான் பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். அடுத்து இப்போ ஸ்டவ்வில் ஒரு தோசை தவா வச்சுருக்கேங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மாவை பார்த்திங்கன்னா நான் ஒரு அடை மாதிரி தட்டுறேன். தட்டி நல்லா சிம்மில் வச்சுட்டு இதை வந்து 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு நம்ம வந்து வேக வச்சு எடுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரே ஒரு ஸ்பூன் நெய், அது கூட கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக அந்த ஃப்ளேவருக்காக தாங்க சேர்க்குறேன். நல்லெண்ணெய் வேணும்னாலும் அதை சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்து இதை சிம்மில் வச்சுட்டு 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா வெந்துடுச்சிங்க. இது இந்த மாதிரி நல்லா போட்டு நல்லா ஆற விடுறேன். இந்த மாவு பார்த்திங்கனாலும் நல்லா வெந்திருக்கு. இது நல்லா சூடெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா நான் வந்து கொரகொரப்பாக அரைச்சிருக்கேங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு புட்டு மாவு மாதிரி இருக்குங்க. நம்ம ஒரு சாஃப்டாக அந்த புட்டு மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நான் ஒரு பவுலில் சேர்த்துட்றேன். அடுத்து அந்த மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா நான் எடுத்து வச்சுருக்க இந்த வேர்க்கடலை, அந்த வறுத்த வேர்க்கடலை தோலோடு சேர்க்குறேங்க. தோல் வேணான்றவங்க தோலை எடுத்துகிட்டு சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இதை வந்து நான் வந்து இந்த மாதிரி ஒரே ஒரு சுற்றி எடுக்கிறேங்க. இந்த வேர்க்கடலை பார்த்திங்கன்னா பாதி தான் மசிஞ்சிருக்கு. ஏன்னா அடுத்து நம்ம இதில் வெல்லம் சேர்த்து திரும்பவும் ஒரு தடவை நம்ம வந்து மிக்சியில் ஓட விட்டு எடுக்க போகிறோம். ஸோ அதனால் ஒரு சுற்றி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து அதில் வந்து வெல்லம் சேர்க்குறேன். எடுத்து வச்சுருக்கேன் அந்த 1 கப்பு வெல்லம். அடுத்து நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்க அந்த ராகி மாவு, இது 3த்தையும் சேர்த்து அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள், ஒரு அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்க்குறேங்க. சேர்த்து இதை இந்த மாதிரி நல்லா வந்து ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ராகி மாவு, இந்த வேர்க்கடலை, வெல்லம் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா மர்ஜ் ஆகிடுச்சிங்க. இப்போ இது வந்து நல்லா உருண்டை பிடிக்கிறதுக்கு இந்த வெல்லத்தோடு இந்த ராகி மாவு சேரும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த ராகி லட்டு பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாங்க.
இதில் வந்து பெரியவங்களுக்கும் தேவையான இந்த மூட்டு வலி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா எலும்பு தேய்மானம், இதுக்கெலாம் வந்து இந்த ராகி லட்டு ரொம்பவே நல்லது. இதில் நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது, அதே மாதிரி அயன் நிறைய இருக்குது. இந்த அளவுகளில் நம்ம வந்து இந்த ராகி லட்டு செய்யும்போது பார்த்திங்கன்னா 12 பீஸ் வந்துருக்குங்க இந்த ராகி லட்டு. ஒரு மீடியம் சைஸில் 12 லட்டுகள் வரைக்கும் நம்ம வந்து இந்த 1 கப்பு ராகி மாவுக்கு பிடிக்கலாம். கண்டிப்பாக இந்த ஹெல்த்தியான இந்த ராகி லட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.